நியூட்ரல் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். நானாக இருந்து நான் 2வது கீர் போட்டிருப்பேன், 4வது கீர் போட்டிருப்பேன். அது அப்படித்தான் நம்பியிருக்கேன், அதெல்லாம் நம்பாது. தேர்ட் கீர் போட்டுக்கணும். கலைனா அவங்க யாரும் என்னமோ பேசிட்டு போகிறாங்க. நம்மளுடைய வேலை இங்கே செகண்ட் கீர் போடணும், தேர்ட் கீர் போடணும். அங்கே ஸ்பீட் பிரேக் வருது, மறுபடியும் பிரேக் பிடிக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர் போடுறோம். 4வது கீர் போட்டுருக்கீங்க. மெதுவாக லெஃப்டாக இது எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு திருப்புங்க, திருப்புங்க ஸ்டடி பண்ணுங்க. மறுபடியும் காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. அமௌண்ட்டே வரல. புரியுதா கணக்கு? மறுபடியும் அங்கே ஸ்பீட் பிரேக் வருது, எக்ஸைட்டர் விட்டுறோம், லைட்டாக பிரேக் பிடிக்கிறோம். சூப்பர் பண்ணிட்டே நான் எவ்வளோ கொடுக்க மாட்டேன். இதில் எப்படி ஆயிரம் சொன்னால் இப்போ நான் ரெஃபர் பண்ணால் எனக்கு 100 ரூபாய் கிடைக்கும். இப்படி பண்ணி தான் எனக்கு தேர்ட் கீர் ஃபஸ்ட்டு எனக்கு உடனே 100 ரூபா கிடைக்கும். 2 நாள் கழிச்சு 30 ரூபா கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு ஆப் வந்து 1 ரூபா யூஸ் பண்ணுவோம், ஃபுல்லாக கிடைக்கும். ஆனால் அந்த 20 ரூபா எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிக்கணும். ஆனால் வந்து ஒரு ரூபா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். 20 ரூபா 70 ரூபா பாதியிலே ஹார்ன் அடிச்சிருக்கோம். நமக்கு அவங்கள பார்க்க வேணாம், நமக்கு நம்ம ரோடு இருக்குது, நம்ம ரோட்டை பார்த்து போகலாம். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, நம்ம ரோடு ஃபுல்லாக கிளச்சு. 2 பேர் சேர்த்துட்டு சரிங்களா? நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ண போகலாம். நம்ம இதை யூஸ் பண்ண இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. ஜிபேல யூஸ் அவங்கள விட்டுருவோம், நம்ம வாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். போகலாம், எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. ஏன் அவங்கள பார்க்கணும்? அவங்கள பார்த்து ஏன் நம்ம பயப்படணும்? வர்ற மாதிரி இருந்தானுங்க. ஏன் 3வது கீர்லேருந்து 4வது கீர் போடணும்? அவங்க வராங்க, வரல, நம்மளால பிரேக் பிடிச்சி கிளச்சை பிடிச்சி இழுத்திக்க முடியும்ல. ஏன் கிடையாது? அதான் இப்போ இந்த அக்கா வந்துச்சு, அவ்வளோதான். அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நம்மளால பிரேக் பிடிக்க முடியும், கிளச்சை பிடிக்க முடியும், வண்டி இழுத்திக்க முடியும்னு நினச்சி போயிட்டே இருக்கணும். அங்கே ஆப்போசிட்டில் கார் வருது, நம்மளால் தாண்ட முடியாது, பின்னால் தான் போகணும், கிளச்சை ஃபுல்லாக தான் பிடிக்கணும். நம்ம வேணாம் நமக்கு ஒன்றும் அவ்வளோ அர்ஜென்ட் இல்லை. பாவம் அவங்க வீட்டில் வேலை இது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? போகலாம். நம்ம இங்கே லிஃப்ட்டு போகணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, நிதானமாக போகலாம். வண்டி பிரேக்கை விட்டு கிளச்சை விட்டால் வண்டி போகும். விடுங்க, திருப்புங்க, திரும்புதா வண்டி திருப்புங்க, அவ்வளோதான். நம்பரோட வண்டி ஃபுல்லாக கிளச்சு, வண்டி விட்டா வண்டி விட்டு எக்ஸைட் ஹலோ தாங்க வந்துருக்காங்க.
நம்ம ரோட்டில் போகணும். இப்படி ஒன்றும் பிரச்சனை சென்னை இந்த மாதிரி காலேஜ் கிடைக்காது. கவுன்சிலிங் போட்டாராமா? அதான் கவுன்சிலிங் போட்டு கண்டென்ட் செகண்ட் செகண்ட் வாங்கலாமேனா யூனிவர்சிட்டி போன வருஷம் எவ்வளோ கரெக்டாக பண்ணிட்டு 350 நினைக்கிறேன். 300 நான் 3லேருந்து 4 தான் போடணும். 3லேருந்து 5 போடக்கூடாது. சரி தம்பி எங்கே இருக்கீங்க? எஸ்சி எஸ்டியில் ஒரு 5 நிமிஷம் வந்துருக்காரு. எக்ஸைட் யூஸ் பண்ண போயிடும். ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு போகுது? நம்ம 5வது கீரில் போயிட்டு இருந்தா போகாது. நியூட்ரு பண்ணி 3வது கீர் போடுங்க போதும் வரலாம். ஓபிசி 3வது கீர் மிதிங்க, எக்ஸைட் மிதிங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 4வது கீர் போட்டுருங்க. அவங்களாம் 4வது கீர் போட்டு ஒரு ஸ்கூல் இருக்குன்னா எப்படின்னா அந்த ஸ்கூலு ஓடாது. நம்ம எக்ஸாம் மட்டும் வந்து எழுதுனா போதும். சென்னையில் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணலாம். எக்ஸாம் டே நீங்கள் ஜெனரல் வந்து எழுதி போடுவாங்க. ஏன்னா இவங்க ஸ்டேட் எலிஜிபிலிட்டி பார்க்க 12 சர்டிஃபிகேட் இருக்குன்னா கார் நடிக்காத பஸ்ஸாக இருக்குது. எனக்கு அதர் ஸ்டேட்டில் இருந்தால் எனக்கு கிடைச்சிருக்கு. ஹோம் ஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா எனக்கு கிடைக்கும். இன்றைக்கி ரைட்டில் போட்டுக்கங்க. ரைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. இந்த ரைட்டில் போகலாம். செகண்ட் ரெண்டுத்துலையும் கிடைக்கலாம். செகண்ட் ஆனால் அதர் செகண்ட் ஸ்டேட்டில் கிடைச்சி ஹோம் ஸ்டேட்டில் கிடைக்க மாட்டேங்குது. திருப்பிக்கலாம். மெத திருப்பிக்கலாம். சார் திருப்பிக்கலாம். அங்கேயே போயிடப்பா அதான் போயிருக்கலாம். நல்லா தான் இருக்கும் இதை விட. திருச்சி அது ஒரு சரி பஸ் சரி கிராமம். அது கிடைக்கலன்ற மாதிரி இருக்குது. எதுவுமே கிடைக்குமா? பிரச்சனை இல்லை. ஒரே பஸ் தான். 2-3 வருஷம் ஜாப் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு கடை அது அவ்வளோ 5 வருஷம் படிச்சிருக்கேன். 22 வயசு தேடிக்கு 3 மேக்ஸிமம். அது அதில் நீட் அப்படி இல்லை. ஒரு அவனு இதெல்லாம் கேட்டேன் நான். என்ன காலேஜ் காலேஜ் எம்பிபிஎஸ் வச்சா போதும். பிபிஎஸ் கிடச்சா போதும். எனக்கே ஒரு வருஷத்துக்கு காலேஜ் ரைட்டாக பிரேக் ரன்னிங்கில் போகிறோம்ல, ரன்னிங்கில் ஓடும்போது அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணோம்னா புரியல. இல்லை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ரன்னிங்கில் போயிட்டு இருக்கோம். ஆமாம், ஒரு 3வது கீரில் வண்டி ஆகுது. அப்படியே ஸ்டார்ட் பண்ண முடியும். பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஐடியா இல்லை நியூட்ரு வந்து நிப்பாட்டி நியூட்ரு ஸ்டார்ட் பண்ணணும். நியூட்ரு நிப்பாட்டி நியூட்ரு ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் ஒரே சிலபஸ் தான். எல்லா நாளும் அப்படி பண்ணக்கூடாது. ஏதோ எமர்ஜென்சிக்கு ஒரு தடவை அப்படி பண்ணிக்கலாம். ரைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிளச்சு. ஆமாம் கரெக்டு தான். எல்லாத்தையும் ஃபிசிக்ஸ் பயங்கர கஷ்டமாக கேட்டாங்க. ரைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. ஆமாம் மெது அவரும் வந்துடுவார், நீங்களும் போயிடலாம். நீட் கொஸ்டின் மாதிரி கேட்டேன். ஓ 12th முடிச்சு 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலுமே நீட்டு பாஸ் ஆனால் போதுமாடா? நீட்டு தானே பாஸ் ஆகணும். 12th யாருக்கு தேடிக்கு 12th பாஸ் ஆகிருக்கணும். நீட்டும் நான் 3வது நம்ம நான் 5வது கீர் இல்லைனா 3வது கீர்னா ஃபஸ்ட்டு அதை ஃபீல் பண்ணி போடுங்க.
நேற்று அந்த மாதிரி இருக்குது, டக்குன்னு 5 நாள் ஆயிடுச்சு இருக்கீங்களா? ஆமாண்ணா. இல்லை ஃபஸ்ட்டு பிரேக் பிடிக்கலாம். ஆனால் பிரேக் பிடிக்கலாம், கிளச்சை பிடிக்கலாம். கலைனா பிரேக் பிடிக்கலாம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கலாம், ரிலாக்ஸ் ஆகலாம். நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர் போட்டுக்கலாம். 4வது கீர் போட்டு வச்சுருக்கோம் நம்ம. இதுக்கிட்ட நீங்கள் மறுபடியும் எக்ஸைட்டை தான் போட்டு மிதிச்சிட்டு இருக்கீங்க. உருன்னு சவுண்டு கேட்டுச்சா உங்களுக்கு? ஆமாண்ணா. போலாங்க. ஃபஸ்ட்டு நிதானமாக இருங்க, ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. படபடப்புலேயே வண்டி ஓட்டினீங்கன்னா சரி கலைனா எப்போயாச்சும் இறங்கி போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் ரிலாக்ஸாக இருந்து நான் போடுற எஃபெக்ட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் ஸ்பீட் பிரேக் வருது, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, பிரேக்கை விட்டுருங்க, கிளச்சையும் மெயில்டாக விட்டுருங்க. திருப்பிக்கலாம். அதுக்குள்ளே எக்ஸைட் யூஸ் பண்ணால் வண்டி அங்கே போயிடும். வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, மறுபடியும் ஸ்டடி பண்ணுங்க. இப்போ கிளச்சை விட்டுட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் வீடியோஸ் எடுத்தாங்க வேல்யூ தேடிங்க. ஆரம்பிச்சில் இருந்தால் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து வருஷத்துக்கு மொத்தமாக சேர்த்தானே எல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாமே சேர்த்து எல்லாம் சேர்த்து 6 வருஷம் இங்கே 5 வருஷம் பாஸ் ஆகிட்டா மிஸ் கம்மி 25 ஆகிட்டா இது 18 வருஷத்துக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே சேர்த்தியா? பிடிஎஸ்க்கு 14 அது மாதிரி லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எங்கே போனாலும் 2 லட்சம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து தேடிங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டுங்க, ரைட்டில் போடுங்க. எக்ஸைட் விட்டுருங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, நியூட்ரல் பண்ணி செகண்ட். எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. அது அதான் ஒரு சொன்னாங்க எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. திருப்பி கிளச்சை கால் எடுங்க, கிளச்சில் கால் எடுங்க, மாற்றி எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை இங்கே இருந்து அவங்கள சொல்கிறேன். அப்படியே போகும், கிளச்சு அப்படியே பிடிச்சிக்கோங்க, வண்டி போகும். 100% போகும். அப்படியே பிடிச்சிக்கோங்க, வண்டி 100% போகும். கிளச்சு உள்ளே வச்சிங்கன்னா வண்டி போகாது. உள்ளே வச்சிங்கன்னா போகாதுன்னு உள்ளே வச்சுருக்கீங்க. நிறுத்திக்க முன்னாடி ஃபஸ்ட் கீர் போடுங்க. கால்வாசி தான் ஸ்டடி பண்ணி லைட்டாக எக்ஸலேட்டர், செகண்ட் கியர். ரைட்டில் போவோம். லைட்டாக எக்ஸலேட்டர். அவங்க சீஸ் லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். ஏன் சொல்லுறது நம்ம சொல்லுவோம். இல்லை இண்டிகேட் லெஃப்ட் போட்டு போனாங்க இப்போ தான் 2018 ஆயிருக்கு. அப்படி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். வண்டி திருப்பிக்கலாம். கிளச் அப்படியே வச்சுக்கோங்க, வண்டி போகும். கிளச் அப்படியே மெல்ல வெளியே கொண்டு வாங்க, வண்டி போகும். போதுங்களா? காலை ஃபுல்லாக எடுத்துருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேர்ட் கியர். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். போகலாம், பிரேக் விட்டு கிளச் விட்டு வண்டி போகலாம். வண்டி லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச், செகண்ட் கியர். போகலாம். ரைட்டில் போட்டுக்கணும்.
முன்னாடி லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக கிளச்சு. இப்போதான் வண்டி இங்கே வரையும் வரும். இங்கே நீட் பாஸ் ஆகிடுங்க. பாஸ் ஆகுது. பாஸ் ஆகிடும். இப்படி மெதுவாக போயிடலாம். கிளச்சை விட்டிங்கன்னா மெதுவாக போயிடலாம். கிளச்சை விட்டிங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. அது வச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட் மிதிக்கக்கூடாது. கிளச்சை விடணும். முன்னாடி திருப்பி அப்படி மாற்றிட்டு திருப்பி. ஆனால் கையை எடுத்தால் திரும்பாதுன்னா எக்ஸாக்ட் யூஸ் பண்ணு. செகண்ட் கியர். நாலாவது கீர் போட்டிருக்கீங்க. கையை எடுத்தால் திரும்பாது கலைன்னா எக்ஸாக்ட் யூஸ் பண்ணுங்க. தேர்ட் கியர். நாலாவது கீர். இல்லை இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிளச்சை பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும். 5 கிலோ தான் இருக்குது. போங்க சரிங்களா. எக்ஸைட் யூஸ் பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்துனே கீரை போட்டு திருப்பணும். நம்ம இந்த கீர் போட்டுக்கலாம், அந்த கீர் போட்டுக்கலாம்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எக்ஸைட் விட்டுறணும், கிளச்சை பிடிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும்னு தோணணும். சரிங்களா. டக்குன்னு ஒரு ஆளை பார்த்துனே கீரை போட்டு திருப்பாதீங்க. இப்படியே போங்க. எக்ஸைட் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இண்டிகேட்டர் மட்டும் ரைட்டில் போட்டுக்கங்க. இப்படியே போய் நம்ம இங்கே நிறுத்திக்கலாம். நம்ம யூட்டன் தான் பண்ணணும். சரிங்களா. இண்டிகேட்டர் போட்டுக்கங்க. ரைட்டு ஃபஸ்ட்டு கீர் ஃபுல்லாக திருப்பிக்கலாம். ஃபுல்லாக கிளச் ஃபுல்லாக திருப்பிக்கணும். அப்படியே லெஃப்ட் பட் நீங்கள் எக்ஸைட்டு பிடிச்சிட்ருக்கீங்க, பிரேக் நான் பிடிச்சிட்ருக்கேன். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். அவ்வளோதான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கால் எக்ஸைட் சரி போச்சுன்னா இப்போ அங்கே வந்து எக்ஸைட் மிதிச்சுன்னு பாருங்கள். ஆமாம், பிரேக்குன்னு நினச்சானே எக்ஸைட் மிதிச்சிங்க. இந்த மாதிரி ஆகிக்கும். நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. வாங்க கார்த்தினா. ஓகே நான்